ஐயா சிவாய நம்ம ஐயா சொல்லுங்க. ஐயா சிவாய நம ஐயா. ஒரு சமாச்சாரம் சொல்லுங்க. கரூரில் ஏற்பட்ட சம்பவங்களுக்கு ஆ, விஜய் வருத்தம் தெரிவிச்சாரா தெரிவிக்காதையான்னு ஒரு பட்டிமன்றமே போயிட்டு இருக்குங்க. சரி. அவர் தெரிவிச்சா என்ன, தெரிவிக்காட்டி என்ன, போன ஆத்மா திரும்பி வந்துருமா? அப்படி கிடையாதுங்க. ஆ, அவருடைய நிகழ்ச்சியில சம்பவம் நடக்கும்போது அவர் வருத்தம் தெரிவிக்கணும், அவர் கதறி அழணும், இதெல்லாம் நடந்திருக்கணுங்கிறேன். ஓ, இப்போ அதுக்காக திமுக அமைச்சர்கள் கதறி எழுதுது நான் உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தர் சிவாஜி அதை நான் உண்மைன்னா ஏத்துக்க மாட்டேன். உலகம் ஏத்துக்காது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா நான் அதை சொல்லல. ஆ, ஆனா விஜய் அந்த இடத்துல 2 கண்ணீர் 4 சொட்டு விட்டுருக்கணும். ஏன்னா விஜய் விட மாட்டேன். விஜய் இல்லைங்க, இங்க பாருங்க, எந்த அரசியல் கட்சி தலைவனும் விட மாட்டான். தொண்டை செத்தான்னு வைங்க, எவனுமே, நீங்க தமிழ்நாடுல இந்தியா முழுவதும் எடுத்துக்கிடுங்க, உலகம் முழுவதும் எடுத்துக்கிடுங்க, தொண்டை தான் சாவான், எந்த தலைவனும் சாவ மாட்டான். ஆனா தலைவன் செத்தானா தொண்டை அப்படியே, தொண்டை எத்தனை தொண்டை உயிரை விட்டுருக்கான், தலைவன் செத்துட்டான்னு. இங்க எவனாவது தொண்டை செத்துக்கு எந்த தலைவனா உயிரை விட்டுருக்கானா? உலகத்திலே வர்றாரே கிடையாது. இங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு அண்ணன் தம்பி செத்தாலே 2 கண்ணீர் விட மாட்டேங்கிறானுங்க. இவன் விஜய்க்கு என்னங்க, ஊர்ல எவனும் சாவறான், அவருக்கு எப்படிங்க விடுவாரு? விஜய் எப்ப கண்ணீர் விடுவாரு? அவர் குடும்பத்துல ஏதாவது சம்பவம் நடந்தா அவருக்கு கண்ணீர் விடுவாரு. புரியுதா உங்களுக்கு? அது இங்க புரிஞ்சுங்க. இங்க எதுவுமே அன்னைக்கே சொல்லிட்டேன், இன்னைக்கு இல்லைங்க, அந்த காலத்திலே சொல்லிட்டான். தன்னுடன் பிறவா தம்பி தனைப்பெறா தாயார் தந்தை அந்நியர் இடத்து செல்வம் மறுமுறை வேசியாசி மண்ணிய வெட்டின் கல்வி மறுமனை ஆட்டியவர்களுக்கு இன்னமா கருமம் எடுக்கிறதுக்கு உதவாதன்னீங்க. அப்புறம் எப்படி உதவும்? தன்னுடன் பிறவா தம்பிங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வைங்களா, உங்க உடன்பிற தம்பி தான் கதறுவான், அவனுக்கு அந்த பதட்டம் இருக்கும். ஆனா இது விஜய்க்கு அறிவு. எவனோ ஊர்ல எவனை செத்தா அவரு அப்ப எவனுக்கும் வராதுங்க. இயற்கையாவே எவனுக்குமே அந்த விஜய் எப்படி பயப்படுவாரு? விஜய் எப்படி தெரியுமா வருத்தப்படுவாரு? ஐயோ இப்படி சிக்கிட்டுமே. அழுக மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, விஜய் எதுக்கு அழுறாருன்னா, எதுக்கு வருத்தப்படுவாருன்னா, நல்ல கட்சி வளர்ந்து வரும்போது இப்படி ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடந்துட்டே, இதனால கட்சி வளர்ச்சி குண்டிருமோ ஐயோ அப்படிங்கிற மன அழுத்தம் தான் இருக்குமே ஒழிய, செத்ததுக்கு அவருக்கு கவலை இருக்குமாங்கிறதுலாம் 99% இருக்காது. எடுத்து நான் சொல்லலைங்க. இங்க பாருங்க, ஏன் அண்ணனை, இன்னைக்கு என்ன காலம், அண்ணனை தம்பி கொள்றான். அண்ணனுக்கு தம்பி பகை, தம்பிக்கு அண்ணன் பகை, கண்ணி பெண்களும் பகையாகி போகும் அப்பா. நான் சொல்லல, சாமி பகவன் பரமாத்மா சொல்றான். அதாவது கலியுகத்துல அண்ணனுக்கு தம்பி பகை, சொத்து பிரச்சனை, அண்ணனை தம்பி கொள்றான், தம்பி அண்ணன் கொள்றான். நடக்கா இல்லையா? நடக்குது. ஒரு தாய் வயித்துல பிறந்துகிட்டே இப்படி இருக்கானுங்கன்னா, விஜய் யாரு? விஜய்க்கும் இவனுங்களுக்கும் என்னையா சம்பந்தம்? புரியாம பேசிட்டு இருக்காங்க. எவனுமே அழமாட்டான். இந்த விஜய் இல்லைங்க, எந்த கட்சிக்காரனும் அழ மாட்டான். நீங்க தான் அழணும். அதனால இங்க பாருங்க, அதான் அன்னைக்கு சொல்ற சாமி, கலியுகத்துல அண்ணனுக்கு தம்பி பகை, தம்பிக்கு அண்ணன் பகை, கன்னி பெண்களும் பகையாகி போகும், பகையாகி போகும் வைப்பாங்க. கன்னி பெண்கள் யாரு? லவ் பிரச்சனையில பெத்த தாய் தோப்புனா உதறிட்டு போயிருதுங்க. ஆனா போயான்னு துண்டை தோல்ல உதற மாதிரி பெத்த தாய் தோப்ப அங்க கண்ணீர் வடிச்சு அழுதுட்டு இருக்கான். இதுக்கு நேத்து வெள்ளனை பார்த்தவன் முன்னாடி அவன் கையை பிடிச்சிட்டு அழகா போயிருதுவ. அப்ப இங்க அப்புறம் விஜய் எப்படிங்க அழுவாரு? இங்க புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இங்க பாருங்க, இதெல்லாம் மாயை. இவனுக்கு என்னமோ நினைச்சிட்டு இருக்கான், விஜய் அப்படியே சினிமாவில ரக்க கட்டி அப்படியே ஃபைட் பண்ணுவார் பாருங்க, அந்த மாதிரி உழுந்து காப்பாத்துவார் நினைச்சானுங்களோ என்னமோ தெரியல. அதனால இங்க பாருங்க, விட்டுருங்க ஐயா, நமக்கு எதுக்கு? எவன் அழுதானே எழுதானு பாருங்க, எவனும் அழமாட்டான். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அவன் யார் அழுவா? அந்த இறந்து போனவனுடைய சகோதரன், தாயி, தந்தை, அந்த உறவின் முறையா அழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வலிக்கும், விஜய்க்கு வலிக்காது. எப்படி வலிக்கும்? ஏன் வலிக்காது? 200 கோடி ரூபாய் கொடுத்து ஷூட்டிங் கேமராமேன் லைட்ஸ்மேன் தான் அழுவாரு. இந்த இடத்துல விஜய்ன்னு நான் சொல்ல வரலங்க, நீங்க விஜய் விட்டுருங்க, விஜய் பாக்காதீங்க. இதுல எந்த கட்சிக்காரனே எடுத்துக்கணும், எல்லா கட்சிக்காரனும் எடுத்துக்கிடுங்க, அழமாட்டாங்க. அப்படியே அழுதாலும் நீலி கண்ணீர் வேணா படிப்பான். நீலி கண்ணீர் தெரியுமா? இப்ப இந்த நரி எதுக்கு அழுகும்? ஐயோ குடல் கிடைக்கலையே, ஐயோ கறி கிடைக்கலையே, அழுகும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதனால ஏங்க இதெல்லாம் சும்மா இவனுங்க ஏதோ ஒரு மாயில சினிமா சீரியல் மோகத்துல அப்படியே விஜயோடைய அழகு, விஜயோடைய அந்த நடிப்பு, விஜயோடைய அந்த பேச்சு சொல்லுங்க அப்படிதான் சொல்றாங்க நிறைய பேர். நமக்கு என்ன தெரியும் அழகு? அதனாலயா மலஞ்சலம் கழிக்கிற உடம்பியா இதுல அழகு? எங்க அழகு? வெங்காய அழகு. நான்லாம் எவனையும் அழகுன்னு சொல்ல முடியாது. அந்த மனித உடலே நாத்தம் முடிச்சது. பெருமான் மட்டும்தான் அழகானவன். இந்த மனித உடம்பு நான் சொல்லல. ஒருவனே 2 யாக்கையும் பொதியா நாட்டம் உருவமும் புகழுமாகி இதற்குள் இன்பமுட்டு மறிய யாக்கை இங்கே மறைந்து மச்சி யாக்கைங்க சிறந்து இருக்கின்றீங்க. ஒளி உடம்பாக ஆத்மாவை மட்டும் தான் நான் பாக்குறேன், இந்த உடம்பே நான் பார்க்க மாட்டேன். இது முக்குணங்கள், நம்ம முற்பிறல் செஞ்ச பாவத்துக்காக இந்த உடல் எடுத்திருக்கோம். இந்த பிரிவிலையாவது கடந்து அப்பா சிவபெருமாட்ட புறக்கொண்டு வழியை தேடுவோம். இவனெல்லாம் விடுங்க, அந்த அரசியல் எல்லாம் மண்ணள்ளி போடுங்க, 2 கைண்டு அள்ளி போட்டு வெளியே வந்துருங்க. சொல்ல இவனுக்கு கர்மா நமக்கு பிடிச்சிருக்கோன்னு பயமா இருக்குயா. பாருங்க, அவன் கர்ம வினை அவன் கூட வருதுங்க. எவனும் தப்ப முடியாதுங்க. செந்தில் பாலாஜியும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது, எந்த அமைச்சர்களும் தப்ப. நீ பேசுற நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. எல்லாம் பதிவாகுது ஐயா. நம்ம என்னென்ன பண்றோமோ எல்லாம் நவ கிரகங்கள்ல அத்தனையுமே பதிவாகுது. நான் சொல்லல, சுவாமியை சொல்றாரு, உச்சி கிரகமடா
உங்கள் ஒருவருக்கும் தெரியாது என் பட்சம் உண்டால் போதுமடா. பகையில்லை என் மகனே யாருக்கும் பதறாதே, அச்சம் இல்லை என் மகனே ஏடு தந்தேன் உன் கையிலே, எழுத்தாணியும் கூட தந்தேன் பட்டயம் தந்தேன் நான் பகை தீர்ப்பேன் பதறாதே. யார் சொல்ற? அப்பா சிவபெருமான் சொல்றான், பிள்ளைகளை உச்சி கிரகம் 9 இருக்கு, அதுல நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாம் பதிவாகுது, அதற்கு தகுந்தபடி உங்களுக்கு தண்டனை மறுபிறப்பு எல்லாம் உண்டுங்கிறான். எப்படி தப்ப முடியும்? ஆடு மாடு கோழி பன்னி நாயின்னு மிருகங்களா பிறக்க வேண்டியிருக்கும், பறவைகளா பிறக்க வேண்டியிருக்கும், விருட்சமாக பிறக்க வேண்டியிருக்கும். எவ்வளவு 84 லட்சம் பிறவி. நீங்க அப்பாவுடைய பட்சத்தை உண்டால் பகை இல்லைங்காரு. அப்பாவை பிடிச்சிக்கோ, அப்பாவை தேடிக்கோ, பகை இல்லை மகனே, மோட்சத்தை கொடுத்துருவேங்க. நம்ம கேட்போமா? நம்ம கேட்க சினிமாக்காரன் பின்னாடி சீரியல்காரன் இப்படிதானங்க போறோம். சினிமா சீரியல் இடப்போம். என் மதுக்கடை, ஆண்களம் மதுக்கடை, பெண்களுக்கு சீரியல், சினிமா சினிமா. இது என்ன இல்ல மாயைங்க. இதெல்லாம் விட்டு தொலைக்கணும். என்ன செய்ய, இங்க எவனும் விட மாட்டான். அதனால நம்மள திருந்துவோம். நம்ம திருந்தி நம்ம முடிச்சது பார்க்கணும். அடுத்தவங்க குற்றத்தை நம்ம பார்க்க வேண்டாம். சரிங்க, நாம திருந்தி, ஏன்னா எல்லாம் பதிவாதுங்க. நாம திருந்தணும். சாமியே சொல்றாரு, நாம திருந்த நாம கலாச்சாரமா இருக்கேன். அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஐயா, முக்குணம் ரஜஸ் தமஸ் சாபி புய சத்துவம் போதி பாரதங்கர் 3 குணம் எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கு. அந்த ஒன்றன் பின் ஒன்றை அடக்கி ஆளுங்கிறாரு. இப்ப நீங்க சாத்திய குணத்துல இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ரஜோ குணம் வந்துடும். அதே ரஜோ குணத்தை மிதிச்சு தமோ குணம் மேலவங்காரு பகவான் சொல்றான். அப்புறம் நான் நீன்னு சொல்லக்கூடாது, பொதுவா பேசுங்க. அதனால இங்க நம்ம சாத்திய குணத்தை லைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? அதனால கேளாசப்பட்டு போய் 10 ரூபா கமிஷனுக்கு வாங்குற மாதிரி பணத்தை ஒழிச்சு வச்சுக்கிற மாதிரி. ஆனா அவன்லாம் தப்ப முடியாதுயா. அங்க பாருங்க, சாமி சொல்றாரு, அறிவு சொல்லி தெளிவுதர நான் அம்பலத்தில் கணக்கர் வைத்தேன், நான் வைத்த கணக்கர் எல்லாம் நடு நடு கேட்கவில்லை, ஆடி நன்றாய் பாடி நன்றாய் கொடுக்கவில்லை என் மகனே, இனி ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வாரேன், புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பாங்கிறார். பகவானே சொல்றான், ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம். நான் கணக்கர் 9 நவகிரகம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய பாவ புண்ணிய கணக்கில் தான் சித்திரகுப்தனை வச்சிருக்கேன். இத்தனை நான் என்னுடைய வேலைக்காரர்கள் இவங்க 9 கிரகம், சித்திரகுப்தன் எம காலன் தூதன், இவங்க எல்லாம் எங்க அப்பா சிவபெருமானுடைய வேலைக்காரர்கள். அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. நான் வச்ச வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்குறேன் இல்லைங்க. ஆளினண்டாய் பாலினண்டாய் கொடுக்க வேண்டிய என் மகனே. ஆனா இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம், நீ பணத்துக்குள்ள பணத்தை வைக்கிறாங்கிறீங்களா? அந்த திமுக இல்லைங்க, இங்க தமிழ்நாடுக்குள்ள இந்தியாவுல எடுத்துங்க, நிறைய இருக்கானுங்க. அதனால இந்த ஊழல் இந்த பெருசாலிகளுக்கு எல்லாமே எல்லா கணக்கும் அங்க இருக்குது. எல்லாம் நான் வச்சு வேலைக்காரன் பதிவு பண்ணிட்டு இருக்கான். இனி ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம். இவன் கொண்டு போய் இவனுடைய ஆத்மாவை, இந்த பாவிகளுடைய ஆத்மாவை கொண்டு எங்க அப்பா சிவபெருமான் சிங்காசனத்துக்கு முன்னாடி இந்த வேலைக்காரன் கொண்டு நிறுத்துவானா. நிறுத்தும் பொழுது ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்யறான். நான் அதிகாரம், அவனுக்கு தண்டனை நான் கொடுப்பேடா. மோட்ச நரகமா, நல்ல ஆத்மா நல்ல மனிதர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பான். இவனுக்கு நரக வாயில திறந்து உள்ள போட்டு கூட்டு வைங்கிறான். நான் சொல்லுங்க, பாவி அவன் செத்து பஸ்மமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடன். உடம்பு பஸ்மமாயிரும், செத்து போயிட்டான்னு 1000 கோடி ஊழல் பண்ணிட்டான், 30,000 கோடி ஊழல் பண்ணிட்டான், கொண்டு வச்சு சொந்த பந்தெல்லாம் எரிச்சிட்டான், செத்து போயிட்டான், எரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. உடலை மட்டும் தான் எரிக்கிறான். ஆனா அந்த ஆவி உள்ள இருக்க ஆத்மா அழியாது. இந்த ஆத்மா என்கிட்ட தான் எம்மன் கொண்டு வருவான். நான் அதுக்கு தீர்ப்பு கொடுக்குறவனா இருக்கேங்கிறான். ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்யவன். நேரம் அப்பாட்ட தான் கொண்டு வருவான். அதனால இந்த அரசியல் விட்டு தொலைங்க, பேசாம சிவபெருமான தேடுங்க, மோட்சத்துக்கு வலிக்கிறீங்க. எப்ப வேணாலும் நம்ம விதி முடியும், எப்பன்னு தெரியாது. கரூர் சம்பத்தை விடுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு மரம் நடக்கு. இன்னைக்கு எல்லாம் துர்மரணம் தான் எங்க பார்த்தாலும். அததான் சாமி சொன்னாரு, குடியிருந்து 5 யுகம் நான் கொல்லி வைத்து போரேனடா, கொல்லி வைக்கும் குமரனடா, கொப்பனந்தி ஈசனடா, பள்ளி கணக்கனடா, நான் பள்ளியிலே ஆடி வாரேன், கங்கை நீர் ஆடி வாரேன். கிழவன் கூத்தாண்டியா, இந்த கூத்தாண்டி இருக்கான் பாருங்க, கூத்தப்பேன், அவன் சொல்றான், பிள்ளைகளே இது நிரந்தரம் கிடையாது வாழ்க்கை, நான் கொல்லி வைப்பேங்கிறேன். எனக்கு எப்ப கொல்லி வைப்பான்னு தெரியாது. இன்னைக்கு உங்க பேசிட்டு இருக்கேன், எனக்கு அவன் தான் கொல்லி வைக்க போறான். இந்த யுகத்துக்கே கொல்லி வைக்க போறான், கலியுகத்துக்கு கொல்லி வைக்க போறேங்க. என்ன காரணம்? எல்லாமே நீதம் குளறிட்டீங்க, எவனுமே ஒழுக்கமா இல்ல. சாமியா தான் சொன்னான், நந்தி சொன்ன உபதேசம் மக்கள் நாள்தோறும் கேட்டிருந்தோம், நீலனுக்கு மூர்க்கனுக்கு சொன்ன நெட்டூரம் போலாச்சே, முன்னும் பின்னும் சொல்லி இருந்தும் முழு மோசம் ஆகி போச்சே, புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. அப்பா சொல்ற பாருங்க, புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. எங்கேயும் ஒழுக்கம் இல்லைங்க.
ராஜநீதம் இல்ல, ராஜநீதம் அரசாங்க ஒழுக்கமா இருக்கானா இல்ல, மனு நீதம் இல்ல, தெய்வ நீதம் இருக்கா இருக்காது, அழிஞ்சு போயிடும். அதான் சாமி சொன்னாரு கலியில என்ன நடக்குமா, தெய்வ நிலைமை தேசமதில் காணாது, மைனறிய பெண்ணார் மனு நீதம் காணாதுன்னு இருக்காது. ராஜநீதம் இருக்கா இல்ல, தெய்வ நீதம் இல்ல. அதான் சாமி சொன்னாரு, கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்கா. கள்ள காதல்ல எத்தனை பேர் புருஷனை கொட்டி கட்டுறா, நிறைய. அதுமே ஆம்பளையும் கள்ள காதல் வச்சு கொண்டாடி தீர்த்து கட்டுறவனா இருக்கா. நம்ம காதல் வச்சு பிள்ளைகளை கொண்டவன்ல இருக்காளே. அதான் சாமி சொன்னாரு, குட்டி அழுத்திட்டு வர கொள்ளுவார் கண்டவனை, கள்ள காதலுக்காக குழந்தைய கொண்டு விடுவான்னு சாமி சொன்னது. கலியுகத்துல நடக்கும்னாரு, நடக்கா. அப்புறம் எப்படி உங்களை பகவான் விடுவான், இப்படிதான் கொல்லி வைப்பான் எங்களை. என்ன எப்படி கொல்லி வைக்க போறான்னு எனக்கு தெரியல. என்ன கொல்லி வைக்க போறான் வச்சுக்கிறோம், உடலுக்கு தான் கொல்லி வைப்பான், ஆத்மா எடுத்துருவான். எங்க அப்பாட்ட போயிருவேன், மோட்சத்துக்கு போயிருவேன். நீங்களும் அப்பாவத்தை எடுங்க, மோட்சத்துக்கு போங்க. சாமி அதான் சொன்னாரு, மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளார்கள். கேட்க மாட்டா. எப்படி கேப்பா, எப்படி கேப்பா, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல கேட்கும்போது எப்படி கேப்பா. நீ கள்ளக்காதல் எப்படி நடக்கு, கள்ளக்காதலும் பேச்சு கட்டு தானே புருஷன் சொல்ல கேட்க மாட்டேங்கல்ல, நடக்கா இல்லையா. எத்தனை கொலை இதெல்லாம் கலியுகத்துல நடக்கும். கலியுகம் அழிகிறனால நடக்கணும் சாமி. அதனால சீக்கிரத்துல யுகத்துக்கே கொல்லி வைக்க போறான் சிவபெருமா. அதான் நந்தி சொன்ன உபதேசம் நாள்தோறும் கேட்டு நீலனுக்கு முகர்க்கு சொன்ன நெட்டுரும் போலாச்சிங்கானே. ஒண்ணு எவ்வளவோ புத்தி சொன்னான், எவ்வளவோ புத்திகள், எவ்வளவோ ஞானிகள் ரூபத்துல வந்துருது. சித்தர்களா வந்தான், முனிவர்களா வந்தான், வந்து எல்லாம் சொன்னான். எவன் கேட்டோம், நம்ம கேட்டோமா, திருந்துறோமா, திருந்தல இன்னும். அப்படி நம்மள இப்படிதான் கொல்லுவான். என்னையும் கொல்ல போறான், எனக்கு கொல்லி வைக்க போறான், எல்லாத்துக்கும் அவன் தான் கொல்லி வைக்க போறான். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கொல்லி வைக்க போறான். அதான் சொன்னா, உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதுவும் நான் மகனே, ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன், கண்ணு மக்காயன் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா, 13க்குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம். அவர் சூத்திரத்தை அறிய முடியுமா, உண்டாக்குறதா தான் அழிக்கிறதா தாங்க. இப்ப என்ன படைச்சது வந்தா என்ன கொல்ல போறது அவன் தான். காலத்தை கணக்கிடுவதில் காலம் தண்டி தடுக்கணும் எவனுங்க, எல்லாத்துக்கும் கொல்லி வைக்க போறான். இதுல எவன் செத்தா என்னங்க, போங்கங்க, நானே சாவ போறேன். எவன் செத்தா என்ன, எவன் சாவலாம் எனக்கு என்ன, மோட்சத்துக்கு வழி தேடுங்க. உடலை பார்க்க, உடல் எப்போனாலும் சாவும், சாவதான் போறோம். இப்ப நீங்க கூட இப்ப எங்க இருக்கீங்க, முக்கியமான இளவு வீட்டுல இருக்கேன். அப்புறம் சொல்றீங்க, இப்ப நீங்க அங்கதான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அதனால எப்போ அழைப்பு வரும்னு தெரியாது. இங்க இருங்க, மரணங்கிறது விடுதலைங்க. ஐயோ, இந்த உடல்ல இந்த ஆத்மா படுற பாடு, ஒரு ரணம், காய்ச்சல், தலைவலி, வாந்தி, பேதி, எத்தனை நோய். இந்த நோய்க்கு கணக்கில் அவ்வளவு நோய். அதெல்லாம் மன அழுத்தம் எவ்வளவு பாருங்க, நோயை கூட தாங்கிடலாம், மன அழுத்தம். அதனால இந்த ஆத்மா மரணங்கிறது ஒரு விடுதலைங்க. இப்ப என்னெல்லாம் எங்க அப்பா சிவபெருமா கூட்டானுங்க, எனக்கு இப்பவே போயிருவேன், கண்ணை மூடிட்டு, அப்பா அப்பா என்ன எடுத்துக்கப்பா, எனக்கு வேண்டாப்பா இந்த உலகம், அப்படிதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். எடுக்க மாட்டேங்க அந்த படுபாவி, கையில கிடைச்சா அவனை நசுக்கி விடுவேன். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி
தானுட நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும். உறவுகளை, நம சிவாய்.